டு புவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு தொட்டுக்கிற துவையல். இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். பச்சை மிளகா ஒரு 7 எடுத்திருக்கேன், வெங்காயம் 5 அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி 3 வச்சுருக்கேன், புளி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. வெங்காயம் எந்த சைஸ் எடுத்துருக்கேன்னா இந்த சைஸில் 5 வெங்காயம். நார்மல் சைஸாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் இருந்தால் போதும், இல்லை பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயமே போதும். இந்த சைஸு சின்ன வெங்காயத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, அதனால் 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ இதை அப்படியே பச்சையாக அரைக்க வேண்டியது தாங்க. எல்லாத்தையும் போட்டு பச்சையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, புளி, உப்பு அரைக்கணும். அப்புறம் தக்காளியை போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தான் பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு அரைக்கணுங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூட அர்ஜென்ட் சட்னிங்க, செம்மையாக இருக்கும். நம்ம தாளிச்சும் தொட்டுக்கலாம், தாளிக்காமலும் தொட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, புளி, உப்பு, தக்காளியை போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோங்க. தக்காளி அப்படியே அரிஞ்சு அதை பச்சை மிளகாவோட போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பச்சை மிளகா, தக்காளி, உப்பு, புளி எண்ணெய் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு சும்மா பல்ஸில் கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த சட்னியை அம்மியில் அரைச்சோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அரைப்படாதுன்ட்டு லஜமாக நிறையா போட்டிருக்கோம். அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் வச்சாலே போதுங்க. லாஸ்ட்டாக வச்சு வெங்காயத்தை நசுக்கி எடுத்தால் செம்மையாக இருக்குங்க. இது தாளிக்கவும் செய்யலாம், தாளிக்கணும்ல இருக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம்னா இது மாதிரி குறைன்னு இருக்கணுங்க. சட்னி அரைச்சி ரெடி ஆகிடுச்சிங்க. இது அப்படியே அரைச்சி இது வைக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ டேஸ்ட்டு போயிடும். இப்போ இதை நம்ம தாளித்து வச்சுக்கலாம், தாளிக்காமல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்காமல் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம தாளிப்போம். தாளித்து ஏன்னா இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் மீந்ததை எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது துவையல் கசக்க ஆரம்பிச்சிடும், பச்சை மிளகானா பச்சையாக இருக்கிறதுனால. அப்போ நம்ம தாளித்து இதை லைட்டாக கொதிக்க வச்சுட்டோம்னா 2 நாளாக இருந்தாலும் வீணாக போகாதுங்க, அந்த கசப்பு தன்மை வராது. இந்த சட்னி எப்படி தாளித்து எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்க வெள்ளை உளுந்து, கடுகு, கருவேப்பிலை வேணும். நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிப்போங்க. ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு கடுகு போடலாங்க. வெள்ளை உளுந்து இது வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. நல்லா கடுகு வெடித்து வெள்ளை உளுத்து மட்டும் செவந்து வர நேரத்தில் நல்லா வெடிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் கருவேப்பிலை போட்டுடணும். நல்லா அரைச்சி விட்டுட்டு இந்த சட்னியை இதில் எடுத்து ஊற்றிடணுங்க. இதில் எடுத்து ஊற்றி லைட்டாக ஒரு கொதி ஊற்றி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சட்னி கசக்காதுங்க, நைட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே பச்சையாக எடுத்து வச்சிங்கன்னா நைட்டு சட்னி கசக்குங்க. ஏன்னா வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே பச்சையாக வச்சுருக்கோம். எப்பயுமே பச்சை மிளகா பச்சையாக வச்சு அரைச்ச சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு கூட நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு. இது நல்லா கொதிக்கணும்னு சுண்டணுன்னு அவசியம் இல்லைங்க. நல்லா ஒரு கொதி சூடு வந்தாலே போதும், அந்த பச்சை கசப்பு இருக்காதுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிப்போங்க. இப்போ இதை கொதிக்க வச்சதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டோங்க. இப்போ சாப்பிட போகிறோங்க. நான் பச்சையாக வச்சு அரைச்ச சட்னி வச்சுருக்கேன். இப்போ தாளித்து கொதிக்க வச்ச சட்னி வச்சுருக்கேன். இப்போ இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், இது வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெண்டும் ஒரே பொருள் தான் போட்டு அரைச்சிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். ஆனால் டேஸ்ட் வேறு இருக்கும். இது அட்டகாசமாக இருக்குங்க. செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.